2500 வருஷ பழமையான வரலாறு, விண்ணை தொடும் கோபுரங்கள், அறிவியலை வியந்து பார்க்கும் கட்டிடக்கலை, உலகமே ஆச்சரியமா பார்க்கிற நம்ம மதுரையோட அரசியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆன்மீகம் மட்டும் இல்லாம வீரம் மற்றும் காதலும் கலந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட முழு வரலாற்றையும், யாருக்கும் தெரியாத 5 அதிரடி சிறப்பம்சங்களையும் பார்க்க போறோம். உலகின் 8வது அதிசயம், தி ஆர்கிடெக்சுரல் மார்வல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக அதிசயங்களின் பட்டியலில் இடம்பெற பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று. இந்த கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் தெற்கு கோபுரம்தான் மிக உயரமானது, சுமார் 170 அடி. 1800க்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த ஒரு கோபுரத்தில் மட்டுமே செதுக்கப்பட்டுள்ளன என்பது வியக்கத்தக்கது. இன்று ஆயிரங்கால் மண்டபம், 1000 பில்லர் ஹால். இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் ஒரு கலை பொக்கிஷம். உண்மையில் இதில் 175 தூண்கள் உள்ளன. மீதமுள்ள இடங்கள் சிலைகளுக்காக ஒதுக்கப்பட்டவை. இந்த மண்டபத்தின் உள்ளே நுழையும் போது நீங்கள் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் தூண்கள் நேர்கோட்டில் அமைந்திருப்பது போன்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். இது தமிழர்களின் கட்டிடக்கலை அறிவுக்கு சான்று. இசைத்தூண்கள், மியூசிக்கல் பில்லர்ஸ். இந்த கோவிலில் உள்ள சில தூண்களை மெல்ல தட்டினால் அதிலிருந்து சப்தஸ்வரங்கள், 7 சுரங்கள் இசை வடிவில் வெளிப்படும். வெறும் பாறைகளை கொண்டு எப்படி இசையை உருவாக்கினார்கள் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவும் மிகப்பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது. பொற்றாமரை குளம், த கோல்டன் லோட்டஸ் பாண்ட். இந்த குளத்தில் தங்கம் பூசப்பட்ட தாமரை மலர் நடுவில் இருக்கும். சங்க காலத்தில் ஒரு நூல் சிறந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க அந்த நூலை இந்த குளத்தில் போடுவார்களாம். அந்த நூல் தகுதியானது என்றால் நீரில் மிதக்கும், இல்லை என்றால் மூழ்கிவிடும் என்பது ஐதீகம். இதற்கு சங்க பலகை என்று பெயர். அன்னை மீனாட்சியின் ஆட்சி, காடஸ் ரூல்ஸ் தி சிட்டி. இந்தியாவிலேயே அம்மனுக்கு முக்கியத்துவம் தரப்படும் மிக முக்கியமான தலம் இது. மதுரையில் மீனாட்சி அம்மனுக்குத்தான் முதல் மரியாதை. எனவேதான் இங்கு முதலில் அம்மனை வணங்கிவிட்டு பின்னரே சுவாமியை வணங்கும் முறை உள்ளது. சித்திரை திருவிழாவின் போது சொக்கநாதரிடம் இருந்து செங்கோலை பெற்றுக்கொண்டு மீனாட்சி அம்மன் மதுரையின் அரசியாக ஆட்சி பொறுப்பேற்பது போன்ற சடங்கு இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்னும் பல தெய்வீக தரிசனங்கள், மந்திரங்கள், ஆன்மீக அனுபவங்கள் உங்களை நோக்கி வருது. ஸ்ரீ காட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருள் உங்கள் வாழ்க்கை.